இன்றைக்கி வீடியோவில் கோவிலில் செய்கிற புளியோதரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி திக்காக கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 6 எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வறுத்துட்டு அரைக்க போகிறோம். அடுத்து தாளிப்புக்கு வேர்க்கடலை 3 டீஸ்பூன், காஞ்ச மிளகா 3 பீஸு, கருவேப்பிலை 3 பீஸு, பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன். நாங்கள் 2 டம்ளர் ரைஸு வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சுருந்தோம். ரைஸு 4 விசிலுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சாப்பாடை. பவுடர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் 1/2 டீஸ்பூன் ஊற்றி வெந்தயம் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி கொஞ்சம் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிருங்க. கொரன்னு அரைக்கணும். அரைச்சி வச்சாச்சு. அடுத்து தாளிப்பு பார்க்கலாம். சமையல் எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் கடுகு 1 டீஸ்பூன், கருப்பு உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் வேர்க்கடலை. அப்புறம் காஞ்ச மிளகா 3 பீஸு, கருவேப்பிலை 3 பீஸு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க 3 நிமிஷத்துக்கு. வதக்கிட்டு அந்த அரைச்ச பொடியை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா கொதிக்கணும் 5 நிமிஷம். கொதிச்சக்கப்புறம் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்புறம் மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடணும். அவ்வளோதான், டேஸ்டியான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.